நீங்களே பாடலாசிரியராக மாறின தருணமும் இருக்கா? இருக்கேன் சார். நான் ஒரு ஆல்பம் பண்ணேன். ம். ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல ம். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ம். மசிக்காதேன்னு ஒரு ஆல்பம். ம். அது மசிக்காதே மனதை கசக்காதே, புசிக்காத புலியை போல் தனனானே அப்படின்னு இந்த சக் சக் சக்குன்னு வரும் எல்லாமே. ம். அது வந்து ஒரு 20 நிமிஷத்தில ஃபுல் சாங் எழுதி முடிச்சுட்டேன். டியூன் ம். பண்ணி எழுதி முடிச்சுட்டேன். ராகஸ்ரீ கண்ணன் சொல்லிட்டு ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஒரு நபர். அவங்க வந்து ஃபுல்லா அதுக்கு அத எடுத்து அந்த ஆல்பமா பண்ணி முடிச்சாங்க. ரொம்ப பெரிய அனுபவமா இருந்தது. அப்ப நான் லிரிக் நானே எழுத வேண்டியதா இருந்தது. ம். அதுக்கப்புறம் அத்திவரதன் ஒரு வந்துச்சு இல்லையா? இப்ப ரீசென்ட்டா. ஆமா. அதுக்கு ஒரு பாட்டு நான் எழுதினேன். ம். 2டே நாள் தான் இருக்குன்னோனே கடகடன்னு எழுதி ம். பண்ணிட்டோம். அது டைம் கிடைக்கலங்கிறனால. ம். இப்படி ம மழைக்காக ஒரு பாட்டு, இந்த ம். மாரி நெறைய எழுதியிருக்கேன். ம். சினிமா பாடலும் எழுதியிருக்கேன் அந்த மாரி. உங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாடகர், ஒரு பக்கம் இசையமைப்பாளர், இன்னொரு பக்கம் நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவர். இப்படி பல துறைகள் இருக்கு. இதில எதுல வந்து முழு மூச்சா இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எப்பவுமே பாடகர் தான் சார். ம். எப்பொழுதுமே பாடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை பூரா. இப்போ பாடகன் நான் அப்படின்னா, வேற எதுவும் செய்யவே கூடாது. தப்பு அப்படின்னு கிடையாது. ம். அது கரெக்ட். அதனால ஒரு ஆசை இப்ப நான் வந்து பாட்டே தான் பாடிட்டுருக்கேன்னா, ஒரு சினிமா பார்த்து வரது இல்லையா? ஒரு கோயில் போறது இல்லையாங்கிற மாரி. எனக்குள்ள ஒரு கலை இருக்கு. டக்குனு ஒரு கோலம் போடலான்னு ஆசைப்படுறது தப்பில்ல. ஏன் அதெல்லாம் லேடீஸ் தான் பொண்ணு மார்கழி மாசம் தான் நீ போடணும்னு சொல்ல முடியாது. ஆசையா போட்டு பார்க்குறேன். ஒரு வரைஞ்சு பார்க்குறேன். அந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்கலாம். தவறு எதுவும் இல்லை. என்னுடைய ஆசையானது என்னுடையது. எனக்கானது அப்படிங்கிற மாரி, எனக்கு இல்லாத நான் எனக்கு எதுக்கு வரப்போகுது? ஸோ, முயற்சி செய்து ஒரு சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட் நம்ம 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்க போறோம் கிடையாது. அதில நம்ம கலையா கத்துக்கிறதும், செஞ்சு பார்க்குறதும், நல்லா இருந்தா அத தானமா குடுக்குறதும் நல்லது தானே! அதனால எது வருதோ அப்போ அதுவே சொல்லும் முடிவு பண்ணும் ஒரு டைம்ல.